ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VIPTAMIL. நம்ம சேனல் இன்றைக்கி 6 சூப்பரான ஆஃப்லைன் கேம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 6 ஆஃப்லைன் கேமோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அங்கே போய் டவுன்லோட் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குற கேம் பேர் வந்து ஸ்லாப் கிங். ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். இது வந்து நம்மளுக்கு டென்ஷனான டைமில் ஒரு விளையாடுக்கிற கேமுன்னு கூட சொல்லலாம். ஆப்போசிட் இருக்கிறத நம்ம எனிமின்னு நினச்சிட்டு நம்ம ஸ்லாப் பண்ணுவோம். இங்கே டேப் டு ஸ்லாப் இருக்குது பார்த்தீங்களா, அது அமுத்தி பிடிச்சிங்கன்னா மேலே ஒரு ஏர் மார்க் ஓடிக்கிட்டே இருக்கும். அது வந்து கரெக்டாக சென்டரில் 35 வர இடத்துல நிப்பாட்டணும். நிப்பாட்டினா இந்த மாதிரி அடி விழுவும். ஆப்போசிட்க்கு ஒரு சான்ஸ், நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இந்த கேமில் மாறி மாறி வரும். யார் ஃபஸ்ட்டு கீழே விழுக வைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் கேமில். ஜெயிச்சா இந்த மாதிரி வரும். நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த கேம் பேர் வந்து ஹைட்ராலிக் ப்ரெஸ். இது வந்து போர் அடிக்கிற டைமில் ஆஃப்லைன் கேமாக விளாட்லாம். நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தான் வரும். கீழே ப்ரெஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது அமுத்துனா மேலே இருக்கிற ஹைட்ராலிக் ப்ரெஸ் வந்து கீழே வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிடும். இதில் நீங்கள் ஜெயிக்க மேலே பாயிண்ட்ஸ் ஏறிட்டே இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ காசு மேலே வருதோ அதை வச்சு இங்கே ஷாப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸை வாங்கி நம்ம கிராஷ் பண்ணி இதில் விளாண்டுக்கலாம். சூப்பரான கேமுன்னு சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மூணாவதாக பார்க்குற கேம் பேர் வந்து ஜானி ட்ரிகர். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். சூப்பரான கேமுன்னு சொல்லலாம். இது ஷூட்டிங் கேம் தான். இந்த ஆஃப்லைன் கேமு விளாட ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு சஸ்பென்ஸ் வச்சுருப்பாங்க. அதனால் இன்ட்ரெஸ்டான கேமுன்னு சொல்லலாம். கேம் பிளே எப்படின்னு பார்க்கலாம். நம்ம நாலாவதாக பார்க்குற கேம் பேர் வந்து ஜெர்சட். இது ஓவர்மா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். இது என்ன பண்ணணும்னா நம்ம சும்மா ட்ராப் பண்ணணும். இது ஒரு போரில் சண்டை போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு கேம். நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போகும். இது எண்ட்லெஸ் கேம் தான். நம்ம வேணுங்கிற அளவுக்கு ட்ராப் பண்ணிக்கலாம். ட்ராப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறது ஆப்போசிட் டீம். நம்ம ஃபைட்டுன்னு கொடுத்தோம்னா இந்த ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டுன்னு கேட்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். வெஹிக்கிளை முன்னாடி இருக்கிறது தான் நம்மளோட வெப்பன். அது கொண்டு போய் நம்ம எனிமியை வந்து அட்டாக் பண்ணோம். இந்த மாதிரி அட்டாக் பண்ணோம்னா நம்மளுக்கு ஸ்டேஜ் நெக்ஸ்ட் வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வெப்பன் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். எனிமியும் வர வர ஸ்ட்ராங்காக வருவாங்க. ஆனால் அந்த கேம் விளாண்டுருந்தால் டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. நம்ம அஞ்சாவதாக பார்க்குற கேம் பேர் வந்து பிளெண்டட் 3D. இது சூப்பரான ஃபன்னான கேம்னு சொல்லலாம். விளையாடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இந்த கேம் என்னென்னா, நம்ம வந்து
அடுத்தவங்களுக்கு ஜூஸ் கொடுத்து போடுற மாதிரியான ஒரு கேம். ஆனால் விளாடுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஓமனை இந்த மாதிரி தான் வரும். மெயின் கொடுத்துட்டு பிளேன் கொடுத்தோன்னா இந்த மாதிரி வரும். இதுதான் நம்ம கஸ்டமர். நம்ம டேப் டு செலக்ட்னு கொடுத்தோன்னா இந்த மாதிரி வரும். அவங்களுக்கு என்ன ஜூஸ் தேவைப்படுதோ, கீழே சாக்லேட், பைனாப்பிள், பனானான்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வந்து சாக்லேட் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பைனாப்பிள், தேர்டு பனானா, இதில் வந்து நம்மளுக்கு எந்த கிளாஸ் சூஸ் பண்ண சொல்லுது, மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம பண்ணணும். நான் செகண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு பர்ஃபெக்ட் கரெக்டாக இருக்கிற இடத்துல அந்த பர்ஃபெக்ட் நிப்பாட்டணுன்னா இந்த மாதிரி வரும். நம்ம கரெக்டாக போட்டு கொடுக்க நம்மளுக்கு வந்து ஸ்டார் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கு மேலே வந்து அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து ஜூஸ் கரெக்டாக போடணும். இப்போ வந்து கீழே வந்து மேகோ போட சொல்லியிருக்கு. அமுத்தணுன்னா, ரொம்ப அமுத்தி பிடிச்சோன்னா கை போய் இந்த மாதிரி மாட்டிக்கும். நம்ம 6வதாக பார்க்குற கேம் பேர் வந்து ரேம் கார் ஜம்பிங். இது ஒரு இன்ட்ரெஸ்டான கேம்னு கூட சொல்லலாம். ஃபோன் பண்ணால் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இதில் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு நீங்கள் HQ வச்சிங்கன்னா ஆப்போசிட் இந்த ஷேடோ வரும். இது HQ ஆஃப் பண்ணிங்கன்னா ஷேடோ கட் ஆகிடும். அது கட் பண்ணி விளாட்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். லெவல் வந்து இதில் 11 லெவல் கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படி விளாடணுன்னா, இது வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட இருக்க நம்ம ஜெயிக்க ஒரு அமௌண்ட் வரும். டேப் டு பிளேன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து இப்படி அமுத்தி பிடிச்சிங்கன்னா கார் அதுவும் போகும். போய் நம்ம இதுலேருந்து ஜம்ப் பண்ணி இந்த ஜம்ப் ஏன்னு ஆப்போசிட் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய் கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் போனோமோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு அளவுக்கு நம்மளுக்கு அமௌண்ட் வரும். இந்த அமௌண்ட் வச்சு நம்ம வந்து மறுபடியும் வெஹிக்கிளை அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பப்போ வீடியோ போகிறேனோ அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து நிற்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.